ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 2mm பீட். இந்த 2mm பீட் வந்து சுகர் பீடுக்கும் அடுத்த சைஸ் வந்து 2mm பீட். அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 3mm பீட் இருக்கு. அதுக்கும் அடுத்த சைஸ் வந்து 4mm இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க இந்த பீடு வந்து 2mm பீட் தான். இது வந்து பேர்ல் பீட்னு சொல்லுவாங்க. இந்த பீடு வந்து 2mm சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து 2.5mm பேர்ல் பீட்ல வந்து 2mmக்கு அடுத்த சைஸும் இருக்கு. 2.5mm. இந்த பீட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பீடு. இந்த ஆஃப் பீட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ரவுண்ட் பீட் மாதிரி நார்மலாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் வந்து நான் பேர்ல் பீட்லையும் காட்டியிருக்கிறேன், டல் கோல்டுலையும் காட்டியிருக்கேன். இந்த பீட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4mm. நான் வந்து டல் கோல்டில் வந்து 3 சைஸஸ் வந்து காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, 2mm, 3mm, 4mm. அதுக்கப்புறம் வந்து 5mm, 6mm, 8mm அது வரைக்கும் இருக்குது சைஸு. இப்போ நான் காட்டுறேன் இந்த பீடோட சைஸ் 5mm. இந்த பீட் வந்து ஷைனி கோல்டு. ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டல் கோல்டு. இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா வந்து கிராண்ட் லுக் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வந்து ஷைனி கோல்டு பீடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷைனி கோல்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போகாது. இந்த பீடோட சைஸ் வந்து